என்னோட டேஸ்டோட வெளிப்பாடு தான் மெயின் இந்த சேலம் ரவிக்குமே. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கொடுக்குறேன், அது பிடிக்கிறவங்க அதை வாங்குறாங்க, எக்ஸைட்மெண்ட்டோட வாங்குறாங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு மேம் இது அப்படின்னு. இப்போ இந்த காட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்காக ரெடி பண்ணது, இது கைத்தறி. கைத்தறியோட உங்களுக்கு இந்த மார்க்கோடே வந்துடும். ஸோ நார்மலாக இருக்கிற காட்டன் சாரிக்கும் இந்த கைத்தறிக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த சாரியெல்லாம் இதான், இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் கைத்தறி சாரிங்கிறது. கைத்தறிங்கிறது நம்ம வாங்குறது காட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நெசவாளர்களையும் நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்ம ஊக்குவிக்கிற விதமா அதுக்காகவும் நான் பண்றது இது. ஸோ இந்த கைத்தறியில வந்து இதே மாதிரி கலர்ஸ் வந்து இது எல்லா ஏஜ் கிரிட்டீரியா இருக்கவங்களும் போடுறது. அழகா இருக்கு கலர். ஸோ இது எல்லாருமே போடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 கலர்ஸ் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். நம்ம கிட்ட அதை மாதிரி சொன்ன மாதிரி பியூர் சில்க் இருக்கு, செமி சில்க் இருக்கு, கையில எல்லாம் ரகரகமா. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி சில்க். ஸோ நம்ம கிட்ட வந்து பியூர் சில்க் இருக்கு, செமி சில்க் இருக்கு. இது வந்து செமி சில்க். பியூர் சில்க்ல வந்து ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக சேலம் ரவிக்கேமுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பியூர் சில்க் வந்து ரொம்ப ரேஸ், இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக போகும்போது நிறைய பேருக்கு வந்து அது அதை வாங்குறதுக்கான ஒரு இது கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண பியூர் சில்க் எல்லாமே சேல் ஆயிடுச்சு.